வணக்கம் மக்களே, வாட்சரோடைய ஃபினால் எபிசோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் ஹானோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் திரும்ப வந்திருப்பார். அதை பார்த்தா ஹானுமே ஷாக்காக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களும் ரொம்ப ஷாக்காக நிற்க, ஆக்சுவலி இவர் எப்படி திரும்ப வந்திருக்காருனா, இவ்வளோ நாள் காணாமல் போனார்ல, அந்த சமயத்தில் இவர் யூஎஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு திரும்ப கொரியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கொரியாவுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கமிஷனர் காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு சீஃப் டோவை பார்க்க வந்திருக்காரு. ஆக்சுவலி சீஃப் டோ தான் பார்க்க கூட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் அந்த இடத்துல சீஃப் டோவுமே இவருடைய குற்றத்தை ஒத்துக்க சொன்னால் அந்த இடத்துல இவர் ஒத்துக்கிற மாரியே தெரியல. அவருமே என்னுடைய லாயர்கிட்ட பேசுங்கன்றமே சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அடுத்ததா இவரோட லாயர்கிட்ட பேசலான்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, லாயர் ஹானோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட்னு தெரியுது. இவர் இதுக்கு மேலே எக்ஸ் ஹஸ்பண்ட்னு கூப்பிடாம இந்த மாதிரி இவருடைய பேர் சொல்லியே கூப்பிடலாம். இவருடைய பேர் ஜிஹூன். அதில் ஜிஹூனுமே அந்த இடத்துல இப்போதைக்கு கமிஷனரை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா கமிஷனரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் இப்போதைக்கு கமிஷனருடைய லாயராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கமிஷனருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கான மாத்திரையுமே சீஃப் டோ கிட்ட தர, சரினா அந்த மாத்திரையை சீஃப் டோவுமே வாங்கிக்கிறாரு. ஆனால் சீஃப் டோ இந்த பக்கம் ஜிஹோன் சொல்கிற எல்லாத்துக்குமே ரிஜெக்ஷன் பண்ணிடுறாரு. கமிஷனரை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஒத்த காலில் இவர் சொல்ல, அது கேட்டு ஜிஹோன் லைட்டாக கடுப்பாகிற மாரி தெரியுது. சரின்னு ஜிஹோனுமே இந்த ஒரு கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீஃப் டோ வந்து கிட்ட இந்த மாதிரி ஜிஹோன் கொடுத்த அந்த மாத்திரைகளில் எதனாச்சும் இருக்கான்ற மாரி செக் பண்ண சொல்கிறாரு. கடைசியாக அதில் எதுவும் இல்லைன்னு சீஃப் டோவுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ வேகமாக வருது மட்டும் இல்லாமல் ஜிஹூன் ஒரு சைக்கேட்ரிஸ்ட் கிளினிக்கை அட்டென்ட் பண்ணதாக சொல்கிறாரு. இப்போது இவங்க ஒருத்தனை கில்லர்னு சொல்கிறாங்களே அந்த சின்ன பையன், அவனுமே அதே சைக்கேட்ரிஸ்ட் கிளினிக் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு கில்லர் இருந்தால அதை கங்னு ஒருத்தவன் சொன்னனே, அவனுமே ஒரு கில்லர் தான். அது வகையில் அவனுமே அதே சைக்கேட்ரிஸ்ட் கிளினிக் போயிருக்கான். அதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த சைக்கேட்ரிஸ்ட் கிளினிக் போனால் எதனாச்சும் தெரியும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அது கூட தான் லிங்க் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ அந்த கனெக்ஷனை பற்றி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவனோட இவர் போக சொல்கிறாரு. இவனுக்கு போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சைக்கேட்ரிஸ்ட் கிளினிக் 2 வாரத்துக்கு முன்னாடியே மூடியாச்சுன்ற விஷயம் தெரிய வருது. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறாரு. இது எதுக்கு மூடி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யோன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே, அது மொத்தத்தையுமே சீஃப் டோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சீஃப் டோவுமே கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 வாரம் கழிச்சு தான் திரும்ப கொரியாவுக்கு ஜிஹோனும் வந்திருக்காரு. அதே சமயம் தான் சைக்கட்ரிஸ்ட் கிளினிக்குமே மூடி இருக்காங்க. இந்த சந்தேகத்தை இதை பற்றி ஹீரோ கிட்ட விசாரிக்க சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது அந்த சைக்கட்ரிஸ்ட் கிளினிக் 2 வாரத்துக்கு முன்னாடியே மூடி இருக்காங்களே, அதில் இருக்கிற முக்கால்வாசி பொருட்களை ஜிஹோன் தான் எடுத்திருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. ஏகப்பட்ட இடத்துல ஜிஹோனுடைய பேருமே அடிப்படுது. அதில் ஹீரோமே ஜிஹூனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தேவைன்னு சொல்ல, சரின்னு ஜிஹூன்மே என்னுடைய ஆஃபீஸ்க்கு வான்னு அவரை கூட்டிக்கிட்டு போகிறாரு. சரின்னு அந்த இடத்துல தான் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு ஒரு இடத்துல ஹீரோவை தேட சொல்கிறாரு. அதே சமயத்தில் கொஞ்சம் டைமிங் கெடுத்தேன், எதுக்குடா இவன் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா சில ஆட்களை கூப்பிட்டுருந்துருப்பான். இந்த இடத்துல தான் ஜிஹூனுடைய உண்மையான கேரக்டரே தெரிய வருது. அந்த இடத்துல சில ஆட்களை வந்து ஹீரோ அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ அவங்க கையில் இருக்கிற பொருட்களை வச்சு அவங்கள அடிக்க, கடைசியாக ஒருத்தவன் ஹீரோ தலையில் எடுத்துருவான். ஹீரோவுக்கு அந்த இடத்துல தான் முன்னவே அடிபட்டிருக்கும். அதால் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருப்பார். அந்த சமயத்தில் எல்லாரும் வயிற்றுலேயே வந்து அடிக்க, சரின்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சிருவார். ஈஸியாக இவங்க எல்லாரும் காலி பண்ணதுக்கப்புறம் இன்னும் இருக்கிறது இவன் தான்ற மாரி அந்த ஜிஹூனை பார்க்க வருவார். அந்த சமயம் தான் ஜிஹூன் நானும் சண்டைக்கு வரேன்டான்னு அவனுடைய அந்த சட்டையை மறித்து விடும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவனுமே ட்ரக் அடிக்ட் தான். ஏன்னா அவன் கையில் ஏகப்பட்ட ஊசி குத்தின தழும்புகள் தெரிய வருது. இவனுக்கும் அந்த ட்ரக் கேஸுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குன்னு ஹீரோ யோசிக்க, யாருமே எதிர்பாராத வைக்கல அந்த இடத்துல இந்த ஒரு நைஃப் எடுத்து வேகமாக ஜிஹூன் தாக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதை எப்படியோ தடுத்துறாரு. ஆனால் ஒரு நிலைமைக்கு அப்புறம் யாருமே எதிர்பாராத வைக்கல அந்த இடத்துல ஜிஹூன் மயக்க ஊசியை ஹீரோ மேலே செலுத்திடுறாரு. ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் அதே இடத்துல ஹீரோ ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு ஹீரோவை பிடிச்சிடுறாரு. ஹீரோவால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அந்த இடத்துல ஜிஹூன் ஒரு மாதிரி பேடஸாக நான் தாண்டா ஜெயிச்சேன்ற மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஹானுக்கு என்னமோ ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் சீஃப் டோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கமிஷனருடைய லாயராக ஜிஹூன் வந்ததுக்கு காரணம் ரிவெஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்ற மாரி சீஃப் டோ கிட்ட சொல்ல, அந்த இடத்துல சீஃப் டோவும் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை சொல்கிறாரு. அதாவது ஜிஹூன் இருக்கார்ல, அவன் இன்னும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அவன் அமெரிக்காவில் இருந்தால் தான் சொன்னாங்களே, அந்த இடத்துல அவனை பற்றி சில ட்ரக் ரிப்போர்ட்லாம் இருந்திருக்கு. அதில் அவன் கிட்ட இருந்து சேஃபாரு, அவன் என்னமோ ஒரு விஷயத்த தப்பாக பண்ணுறான்ற மாரி அந்த இடத்துல சீஃப் டோ சொல்கிறாரு. சரின்னு ஹானுமே அதை கேட்டுக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இதே சமயம் தான் சீஃப் டோவை ஹையர் அப் லேடி பார்க்க கூட்டிருந்துருப்பாங்க. அதில் அந்த இடத்துக்கு போகும்போது அதே இடத்துக்கு ஜிஹூனும் வந்துடுவார். அந்த சமயத்தில் ஹையர் அப் லேடியும் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜிஹூன் கிட்ட. அவருமே அது மொத்தத்தையும் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் சீஃப் டோவோட
தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல திரும்ப சீஃப் டோ கிட்ட கமிஷனரை ரிலீஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் இவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல சீஃப் டோ எதை பற்றி கேட்கறது மட்டும் இல்லாமல் ஜிஹூனை பற்றி மொத்தமே தெரிஞ்ச மாரி நடிக்கிறாரு. இந்த இடத்துல ஜிஹூனுக்கு பெரிய சிம்பத்தின்னு எதுவும் கிடையாதான். இதுக்கு பின்னாடிலாம் இருக்குது ஜிஹூன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிஹூன் இதுக்கு முன்னாடி ஹான் கிட்ட ரிவெஞ்ச் வேணும்னு சொன்னார்ல, அது மொத்தமே பொய்ன்னு சீஃப் டோ உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே சொல்கிறாரு. நீ ட்ரக்லாம் எடுத்திருக்கன்ற மாரி இவர் விசாரித்த மொத்த விஷயங்களையும் இவர் சொல்ல, இதை கேட்டு ஜிஹூன் கடுப்பாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு வேகமாக ஏஞ்சி போயிடுறாரு. ஸ்ட்ரைட்டாக இவர் எங்கே போகிறாருன்னா ஹானோடைய ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அந்த இடத்துல தான் ஹானுமே இந்தமாரி உக்காந்து இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வரமே தெரியும். இந்த சமயத்தில் தான் பாடி கார்டுமே காஃபி வாங்க போயிருந்திருப்பாரு. யாரும் இல்லாத சமயத்தில் இவங்க உள்ளார பூந்துடுறாங்க. அந்த இடத்துல ஆனுமே சேஃபாக உட்காந்துருக்காங்க. கடைசியாக சீஃப் டோ கிட்ட இந்த இடத்துக்கு ஜிஹூன் வந்ததை மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. கடைசியாக ஜிஹூன் அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாருன்னு தெரிய வர இது தெரிஞ்சு வேகமாக சீஃப் டோ அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு தெரிய வருது. சரின்னு கடைசியாக ஜிஹூன் கால் பண்ணுறாரு. அந்த காலை எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு என் கிட்ட தான் ஹீரோ அதுக்கு எடுத்ததா மிஸ் ஹான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே உனக்கு தேவைன்னா கமிஷனரை ரிலீஸ் பண்ண அவன் சொல்ல. ஆனால் இந்த இடத்துல சீஃப் டோ எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்காரு. அந்த ஆஃபரை ஓப்பனாகவே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அவங்க எங்கே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க சொல்லி யோனை அனுப்பிச்சிடுறாரு. அவங்களுமே எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப சீஃப் டோவும் இதான் சரியான சமயம்னு கமிஷனரை இவருடைய இடத்துக்கு கூப்பிட்ருக்காரு. அந்த இடத்துல கமிஷனரும் உட்காந்துன்னு இருக்க. அந்த இடத்துல இவருமே இந்தமாரி ஹீரோ அதுக்கு அடுத்தது ஹான் இவங்க 2 பேருமே கிட்னாப் பண்ணுறது உங்கள் பிளானான்னு கேட்டால் அவருமே அது என்னுடைய பிளான் தான், அதுக்கு என்ன பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை ரிலீஸ் பண்ணாதான் உங்கள் 2 பேருமே உனக்கு கிடைப்பாங்க, எல்லாம் கடைசி வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதை பார்த்துக்கோன்ற மாரி இந்த இடத்துல சொல்கிறாரு. எல்லாத்தையும் நீயே பார்த்தல, இதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல திடீர்னு சீஃப் டோ என்ன வச்சிருந்துடல, உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அதில் பிளட் ப்ரெஷர் மாத்திரை எடுங்கன்ற மாரி. இதுக்கு முன்னாடி தான் ஜிஹூன் பிளட் ப்ரெஷர் மாத்திரை தந்திருப்பார். அந்த மாத்திரையை தர அந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னே அவர் சுருண்டு வந்துடுறாரு. ஏன்னா அந்த மாத்திரையில் சீஃப் டோ சில ட்ரக்ஸை கலந்துருக்காரு. அந்த ட்ரக்ஸ் மூலியமாக தான் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த இடத்துல சீஃப் டோ யார் இந்தமாரி ஹீரோடைய அம்மாவை கொன்னது அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல அந்த ஆள் சொல்கிற மாதிரியே தெரியல. கடைசியாக கிட்ட கூப்பிட்றான், என்னமோ ஒன்று காதில் சொன்ன மாதிரி தெரியுது. ஆனால் சீஃப் டோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோட அந்த இடத்த விட்டு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது வயல் தான் அவர் கொஞ்சம் கடுப்பாகவே அந்த இடத்த விட்டு போக அதே இடத்துல கமிஷனர் இறந்து போகிற மாரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிஹூன் 2 பேருமே கிட்னாப் பண்ணியிருக்காரு. வரலை வெட்டுறதுக்கான அந்த ஆயுதத்தையுமே கையில் தான் எடுத்தாந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு ஹான் கிட்ட உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று நீ ஒன்னொன்று அவன், எனக்கு பண்ண மாரியே அவனுக்கும் பண்ணுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லருமே 2 ஆப்ஷன் தந்திருப்பாரு. அதில் ஹான் என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா இவங்க ஹஸ்பண்டோடைய வரலை வெட்ட சொல்லி அதேமாரியான ஒரு ஆப்ஷனை தான் ஹஸ்பண்டுமே தராரு. ஆனால் இந்த இடத்துல ஹான் அவர் எதிர்பாராத வைக்கல ஹீரோவை போக சொல்கிறாங்க, என்னுடைய வரலை வெட்டிக்கோன்னு சொல்ல அது அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதில் அவர் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த இடத்துல அந்த ஹீரோடைய வரல வெட்ட போக அந்த சமயத்தில் ஹான்மே கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் அதே இடத்துல உட்காந்துக்கின்னு ஹீரோ டீசிங் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சீஃப் டோ இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த ட்ரக்குக்கான ஆன்டிடாட் இருக்கும். அதாவது இப்போதைக்கு ட்ரக்னாலே இவர் துடிச்சு இருந்திருப்பார் கமிஷனர். அதில் அவருக்கும் அந்த ஆன்டிடாட் தேவைப்படுது. அந்த சமயம் தான் சீஃப் டோ சில கேள்விகள் கேட்குறாரு. அதாவது இந்த மாதிரி ஜிஹோனோட நம்பரை பற்றி கேட்டால் அவர் பாக்கெட்டை கை காமிக்கிறாரு. சரின்னு பாக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் இருக்கிறது ஒரு மினி ஃபோன். அந்த ஃபோனில் ஜிஹோனோடைய நம்பரை கண்டுபிடிச்சி அதை யோனு காமிச்சு இந்த இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க, அங்கே தான் ஜிஹோன் இருக்கான், இந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்கன்னு யோனுக்கு இவர் சொல்ல சரின்னு ஹியோனோ ஹானோடைய பாடி கார்டோட அந்த இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. இதே சமயம் தான் ஜிஹோனுக்கு இன்னொரு பக்கம் சீஃப் டோ கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. டக்குன்னு நீ அந்த இடத்த விட்டு போயிடுன்ற மாதிரி இவர் எச்சரிக்கை தர்றாரு. சரின்னு இந்த இடத்துல ஜிஹோனும் திடீர்னு மைண்டை மாற்றிக்கிட்டாரு. அதில் கடைசியாக மிஸ் ஹான் முன்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக பண்ணதுக்கு மன்னிச்சிக்கோ, நான் ரிவெஞ்ச் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது இப்போ தான் தப்புன்ற விஷயம் எனக்கு புரியுதுன்ற மாதிரி அவர் சொல்ல அந்த இடத்துல ஹானோ உங்கள் வழி எனக்கு புரியுது, என்றைக்குமே என்னை மன்னிச்சிடாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜிஹோனும் அந்த பக்கம் ஹீரோ கிட்ட போய் சாரி கேட்டுன்னு இருக்காரு. கடைசியாக ஹீரோ ஜிஹோன் போகிறதுக்கு முன்னாடி எந்தவித ஆயுதமுமே இல்லாமல் நான் கடைசியாக கூட ஒரு வாட்டி சண்டை போடணும்னு சொன்னால் ஜிஹோன் என்ன சொல்கிறேன்னா ஆயுதங்களை யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவர் போனதுக்கப்புறம் தான் இவனும் பாடி கார்டும் வந்து இவங்க 2 பேருமே காப்பாற்றுறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ எப்படினாச்சும் இந்தமாரி ஜிஹோனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பயுமே இந்தமாரி கான்டாக்ட் பண்ணுறது ஒரு பே ஃபோன் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த பே ஃபோனை இவங்க செக் பண்ணி பார்த்தா அதில் ஜிஹோனுடைய மொபைல் இருக்குது. அதில் ஜிஹோன் தான் பேசுகிறாரு. அதாவது ஜிஹோனை பணம் தரதுக்காக ஒரு வேர் ஹவுஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இவர் ஹீரோவை டார்ச்சர் பண்ணியிருக்காருல, இது மொத்தமே மேலே இருக்கிற ஆட்கள் சொன்ன அந்த ஆர்டர் மூலியமாக தான்
அதுவைகள் தான் இவருக்குமே பணம் கிடைக்க போகுது. அதை வாங்க தான் ஒரு இடத்துக்கு போகிற விஷயத்த முன்னவே ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வேகமாக அந்த இடத்துக்கு கிளம்பி வராரு. இதுக்கு பேரலாகவே சீஃப் டோ இந்த மாரி கமிஷனர் விசாரிச்சுட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அந்த லெட்ஜர் எங்கே இருக்குன்னு கமிஷனர் கிட்ட கேட்பாரு. ஆன்டிடோட் கையில் தான் இருக்குது, ஆனால் கமிஷனர் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தலையாட்ட. இதை பார்த்தோன்னே இவர் மைண்டை மாற்றிக்கிறாரு. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்ப, அந்த சமையல் தான் இவர் கால்ஃப் ஒன்று வளர ஆரம்பிக்கிறாரு. அதாவது அது இவருடைய கால்ஃப் பேக்கில் தான் இருக்கான். இந்த விஷயத்தை சீஃப் டோவை புரிஞ்சுக்கிறாரு. அதில் லெட்ஜர் இப்போதைக்கு கால்ஃப் பேக்கில் தான் இருக்குன்ற விஷயம் இந்த பக்கம் சீஃப் டோவுக்கு தெரிய வருது. அப்படியே கமிஷனர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக சீஃப் டோவும் இந்த மாதிரி சீஃப் ஜங்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு போன்ற மாதிரி ஹீரோ இப்போ எங்கே இருக்காரோ அந்த அட்ரஸை கொடுத்து இங்கே போலீஸோட போன்ற மாதிரி சொல்லிவிட்டு சீஃப் ஜங் வேகமாக அந்த கோல்ஃப் பேக்கை செக் பண்ண போகிறாரு. இதுக்கு இந்தாண்டியே இந்த மாதிரி பேக்கப் வந்துன்னு இருக்காங்க, அதுக்காக காத்துனுங்கன்ற மாதிரி சீஃப் டோ சொல்லு. ஆனால் ஹீரோ அது எதையுமே கேட்காம அப்படியே ஸ்டன் கன்னை வாங்கிக்கிட்டு அப்படியே கையில் இருக்கிற போலீஸ் ஸ்டிக்கோட உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜீஹோனை கொண்டுட்டு அதை ஒரு சூசைடாக மாற்றலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மொத்தமே ஹீரோவுக்கு தெரிய வருது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே லோக்கல் கேங்ஸ்டர் தான், அதெல்லாம் ஒன்று சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போடுவார். ஹீரோ ஒருத்தவனை ஸ்டன் கன்னால் சுட்டுட்டு ஹார்ட் எல்லாரையும் ஸ்டிக்கை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் எங்கெங்கே இருந்தெல்லாம் தாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு. இவருக்கு பலமான அடிகள் படதா செய்து இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி அவங்கள அடித்து அதே இடத்துல காலி பண்ண, அதுக்குள்ளார அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க. சீஃப் ஜங்கோடைய குரூப் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மொத்த லோக்கல் கேங்ஸ்டரையும் அவங்க பிடிச்சிடுறாங்க. கடைசியாக ஹீரோவும் எல்லாரையும் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அவருடைய டீம் இருக்கிற பக்கம் வராரு. அந்த இடத்துல கால்ஃப் பேக்கை சீஃப் டோ செக் பண்ணிருப்பார். அதில் என்ன இருக்குன்னு இவர் கேட்டால் இவர் பெருசாக ஆன்சர் பண்ணல. ஹீரோவை அந்த இடத்த விட்டு கிளம்ப அதுக்கப்புறம் தான் சீஃப் டோவுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. அது வேறு எதுவும் கிடையாது, அந்த லெட்ஜர் தான். இந்த லெட்ஜர் கிடைச்ச விஷயத்த இவர் ஹான் கிட்ட சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதால் இதுக்காக ஹானோடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு ஹான் இப்போதைக்கு இவங்க டீமுக்கான அட்வைசராக இருக்காங்க. அதில் அவங்களோட ஹைரப் லேடியை பார்க்க போகிறாங்க. அந்த சமயம் தான் முன்னாடி மினிஸ்டர் வருவார். அவர் வரது மட்டும் இல்லாமல் இந்த லெட்ஜரை தேடுற விஷயத்தை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹைரப் லேடிக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். அவர் எச்சரிக்கை தந்துட்டு போக சீஃப் டோவுமே பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போயிட்டார். உள்ளார போன சீஃப் டோ வந்து இப்போதைக்கு மினிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த மினிஸ்டருக்கு சீக்ரெட்டாக ஒரு ஃபேமிலி இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சீஃப் டோவுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த மினிஸ்டருடைய நேமே அந்த லெட்ஜரில் இருந்திருக்கு. அது மூலியமாக தான் சீஃப் டோ இவருக்கு ஒரு சீக்ரெட் ஃபேமிலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மொத்தத்தையுமே ஹைரப் லேடி கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லெட்ஜரில் ஹைரப் லேடியோட நேம் கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்ஜரில் யாரோடைய நேமில் அடிபட்டுச்சோ அவங்க மொத்த பேருமே பிடிப்பன் தான் சீஃப் டோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது மொத்தத்தையுமே ஹைரப் லேடி கிட்ட கேட்க அவங்கள சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்கள ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க இப்போதைக்கு மினிஸ்டர்னு ஒருத்தவங்க பேசின்னு இருந்தால அந்த மினிஸ்டருக்கு ஹைரப் லேடி கால் பண்ணி அவருடைய சீக்ரெட் ஃபேமிலியை பற்றி சொல்லி அவரே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவருமே கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் ஜிஹூன் வந்து பழி வாங்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அதில் அந்த கில்லர் இருக்கான்ல, எங்கான ஒரு பையன் சீஃப் ஜங்கோடைய குரூப்பில் கூட இருந்தானே, அவன் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். அதெல்லாம் அவனுடைய ஃபிங்கரை ஈஸியாக வெட்டலான்னு சொல்லிட்டு ஜிஹூன் வருவார். அந்த சமயத்தில் ஹீரோ கையில் மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு சீஃப் ஜங் அதுக்கடுத்ததா சீஃப் டோவுமே வந்துடுவாங்க. அது மூலியமாக இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. கடைசியாக ஹீரோ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்குது. இவர்கிட்ட எலைட் கிளப்பை பற்றி இவர் விசாரிக்கிறாரு. இருந்தாலும் பெருசாக ஜிஹோனுக்கு எந்த வித டீட்டெயிலும் தெரியல. ஜிஹோன் அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் சொல்கிறாரு. இவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்படியே இவர் நடந்து வந்து இருக்கும்போது தான் ஜங்மியை சந்திக்கிறாரு. இவங்க வேறு யாரும் கிடையாது, சீஃப் ஜங்கோடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய பொண்ணு. அவங்கள சந்தித்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்க இவங்க அவங்க அப்பாவை தேடுறாங்கன்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் இவங்க ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருப்பாங்க. அதாவது மனுஷங்களுக்கு என்ன தேவைப்படுது, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசன்ற மாரி கில்லர் சொன்ன எக்ஸாக்ட் டைலாக்கை சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாகை பற்றி ஒரு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இந்த டைலாகை மேக்ஸிமம் சீஃப் ஜங் தான் சொல்கிறாருன்னு தெரிய வர அதில் அந்த பொண்ணை ரூம்குள்ளார கூட்டிக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கில்லருடைய எக்ஸாக்ட் டைலாகை சொன்னால் இவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. இவங்க அப்பா தான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோமே எதுக்கு இந்தமாரி உங்களுடைய அம்மாவுக்கும் சீஃப் ஜங்குக்கும் டிவோர்ஸ் ஆச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது இந்தமாரி பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்க வீடை உடச்சிருந்துருப்பாங்களாம். இவங்க மட்டும் தான் அப்போ தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீடை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதேமாரி இவங்களுடைய விரலையுமே வெட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க விரல்லையுமே ஒரு தழும்பு இருக்குது. ஆனால் என்ன, எல்லாருக்கும் கட்ட விரல், இவங்களுக்கு மட்டும் ஆள்காட்டி விரலில் அந்த தழும்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் சீஃப் ஜங்குக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் ஆகி புது கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி சீஃப் ஜங் யார் இவங்க பொண்ணுக்கு இதை பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்னாருன்ற மாரி
மொத்த டீட்டெயிலுமே இவங்க ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு அந்த கில்லர் ஒரு வேலை சீஃப் ஜங்கா இருக்குமோன்னு சந்தேகம் வந்துடுது. அதே சமயம் தான் இவர் ஒரு விக்டிமோடைய போஸ்டரை பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்தமாரி சீஃப் ஜங்கோடைய வீட்டை உடச்சி அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டது காரணம் இவனாக இருப்பானான்னு சொல்லிட்டு வேகமாக இவர் சியாங்க பார்க்க போகிறாரு. சியாங்கும் இந்தமாரி சீஃப் ஜங்கோடைய குரூப்பில் இருந்தவர் தானே. அவர்கிட்ட இந்த ஆளை பற்றி கேட்டால் இவன் ரொம்ப பிரச்சனை பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸை இவன் தாக்கி இருந்திருக்கானா. அதுக்கப்புறம் சீஃப் ஜங்கும் சியாங்கும் அவனை பிடிச்சிருந்துருக்காங்களா. அந்த சமயத்தில் இவங்க அவனை விசாரிச்சிருந்துருக்காங்க. எந்த முறையில்னு கேட்டிங்கன்னா டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட சீஃப் ஜங்கோடைய பொண்ணுடைய ஆள்கட்டி வரல வெட்டி இருந்திருப்பாங்களே. அதேமாரி இவனுடைய 2 விரல்களையுமே வெட்டி இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது மொத்தத்துக்குமே காரணம் சீஃப் ஜங் தான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அம்மா இறந்து போயிருக்காங்களே, அவங்கள கொன்னது வேறு யாரும் கிடையாது, சீஃப் ஜங் தானே இவருக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் சீஃப் ஜங் அவருடைய பொண்ணை பார்த்துருந்துருப்பாரு. அந்த சமயம் தான் பொண்ணு கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு போன விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறது தெரிய வர. சரி, நான் அந்த இடத்துல போய் ஹீரோவை பற்றி இவர் கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் தான் சீஃப் ஜங் என்னமோ ஒரு விஷயம் காணுன்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் துப்பாக்கியோட வேகமாக இவருடைய வீட்டுக்கு வர்றாரு. அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்கார். சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வீட்டுக்கு வரும்போது இவருடைய ஒய்ஃப்மே உள்ளார உங்களுக்காக ஒரு ஹேண்ட்ஸமான பையன் காத்துக்கிட்டு இருக்கதா சொல்ல ஹீரோ அவருடைய பொண்ணுக்கு இந்தமாரி கதை சொல்லின்னு இருப்பார். அந்த சமயத்தில் பொண்ணுமே அப்பாவை பார்த்து போய் ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேருமே இந்த விஷயத்தை பற்றி வெளியே போய் பேசிக்கலான்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய அப்பா ஹீரோவை தூங்க வச்சுட்டு எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போதைக்கு வெளியே போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா கிட்ட எச்சரிக்கை தந்து தான் போகிறாரு. சரின்னு ஹீரோடைய அம்மாவும் இந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அப்பா போனார்ல, அதுக்கு அடுத்ததாகவே சீஃப் ஜங் அந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பார். அந்த இடத்துல இவர் ஹீரோடைய அப்பாவை பற்றி தான் கேட்டுன்னு இருக்கேன். ஆனால் இவங்களுக்கு கதவை திறக்கவே பயமாக இருக்குது. ஆனால் சீஃப் ஜங்குக்கு முன்னவே பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுனால அவர் கதவை திறந்துன்னு உள்ளார வந்து ஹீரோடைய அப்பா எங்கன்னு அந்த அம்மா கிட்ட கேட்க அவங்களுமே கத்தி வச்சு இந்த இடத்த ஓப்பனாக சீஃப் ஜங்கை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பையனுக்கு எதனாச்சும் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயப்பட அதுக்கு நடுவில் ஹீரோ வெளியே வந்தார்ல, அந்த பதார்த்தத்துலேயே இவங்க சீஃப் ஜங்கை தாக்க போகிறாங்க. ஆக்சிடெண்ட்டாக அந்த கத்தி அவங்க உடம்புல குத்தி அவங்க அதே இடத்துலையே உயிர் துடிச்சு இறக்குற மாரி இருக்க. இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் சீஃப் ஜங் எதனாச்சும் பண்ணிக்க போகிறாருன்னு அவர் பாத்ரூம்குள்ளார இருக்க. சீஃப் ஜங் கடைசியாக என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சீஃப் ஜங் வெளியே போகலான்னு இருப்பார். திடீர்னு அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் ரிங் ஆகும். சரி, நான் அந்த ஃபோனை எடுத்து பேசலான்னு பார்த்தா அதில் பேசுகிறது வேறு யாரும் கிடையாது, சீஃப் டோ தான். இந்த விஷயத்த சீஃப் ஜங் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த இடத்துல அவங்க அம்மாவை பார்த்து ஹீரோ அழுதுகிட்டு இருப்பார். அந்த சமயம் தான் சீஃப் டோ உள்ளார வர ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து திரும்ப ஹீரோ பயந்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளார ஓடிடுறாரு, கொலைக்காரனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீஃப் டோ வந்து என்ன பண்ணாருன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல சீஃப் ஜங்குமே அவருடைய பொண்ணை தூங்க வச்சுட்டு இப்போ ஹீரோ கிட்ட பேசலான்னு இருக்காரு. ஆனால் இவங்க தனியாக பேசணும்ல, அதில் ஒய்ஃப் இந்த மாதிரி சரக்கு வாங்கியான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அதில் இவங்க 2 பேரும் ஒன்றா தனியாக உட்காந்து தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் நீங்கள் எதுக்காக என்னுடைய அம்மாவை கொன்னீங்கன்ற மாரி ஒரு கேள்வி கேட்க, இங்கே இருக்கிற இவர் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் உன்னுடைய அம்மாவை கொல்ல, அது வெறும் ஒரு ஆக்சிடெண்ட் தான், அதை நீ புரிஞ்சுக்கோ, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவுமே உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் சரியான கொலைக்காரங்களாக இருக்கீங்க, இப்போதைக்கு நீங்களும் அதில் ஒரு ஆளாக மாறிட்டீங்கன்ற மாரி சொன்னால் இவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தேவைப்படுது. அந்த சமயத்தில் நான் சரியான முடிவில் இல்லை, நான் இதெல்லாம் பண்ணது காரணம் கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான், எனக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு தான், எனக்கு குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது ஹீரோ திடீர்னு அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ என் நிலைமை என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல இவருமே எனக்கு இன்னொரு வாய்ப்பு தான், நான் உன்னோட சேர்ந்து எலைட் கிளப்பை இந்தமாரி கண்டுபிடிக்கிறேன்னு இவர் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. கண்டிப்பாக உங்களை பிடிப்பேன்னு அந்த ஒரு முடிவில் தான் ஹீரோ இருக்கார். சீஃப் ஜங் அவருடைய குடும்பத்தை நினச்சி பயப்படுறாரு. அதில் ஹீரோ கிட்ட கெஞ்சினா ஹீரோவும் பாதிக்கப்பட்டவர் தான், அவருடைய குடும்பம் மொத்தமாகவே அழிஞ்சிடுச்சு. அதால் தான் ஹீரோ ரொம்ப கோபமாக இருக்கார். அதே சமயத்தில் இவருடைய பொண்ணுடைய விரல் வெட்டப்பட்டதுனால தான் இவர் கோபத்தில் அந்த கொலைகாரனை கொண்டு இருந்திருப்பார். இந்த மொத்த விஷயங்களையும் இவ்வளோ ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளார சீஃப் ஜங்கோடைய ஒய்ஃப் வர. அதுக்கப்புறம் ஹீரோ எதுவும் பேசாமல் சீஃப் ஜங் கிட்ட சரியான முடிவு எடுங்கன்னு ஒரு வார்னிங் மட்டும் தந்துட்டு அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் சீஃப் ஜங் அவருடைய ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ வேகமாக நம்ம பொண்ணை கூட்டுக்கிட்டு உன்னோடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போன்ற மாரி அவங்க கிட்ட சொல்ல,
சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோ எங்கே போயிருப்பாருன்னு சீஃப் டோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் எப்படியோ ஹீரோவுடைய ஃபோனை ட்ராக் பண்ணி அவர் சீஃப் ஜங்கோடைய இடத்துல இருக்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண சரின்னு அந்த இடத்துக்கு வேகமாக சீஃப் டோ வராரு. ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஹீரோ அப்படியே காலை எடுத்துகிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பெருசாக எதுவும் பேசலை. அதுக்குள்ளார ஹீரோவை யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க வேற யாரும் கிடையாது, சீஃப் ஜங் அமிச்ச அந்த ஆட்கள் தான். சரின்னு சொல்லிட்டு அவனை ஈஸியாக ஹீரோ டிஃபீட் பண்ணிடுறாரு. அவனுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, காருக்கு வாடான்னு சொல்லிட்டு. சரின்னு காருக்கும் அவரும் போக ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் தான் கார் இருக்குது. அதில் அவரு போய் அந்த இடத்துல இருக்கிற ஆட்களை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. யாரா இந்த ஆர்டர் தந்துடுன்னு சொல்லிட்டு மொத்த பேருமே பொழந்துட்டு யார் இந்த ஆர்டரை தந்தானோ அவனுக்கு கால் பண்ணுறாரு. அது வேற எனக்கு கிடையாது, சீஃப் ஜங் தான். அந்த இடத்துல இவர் சீஃப் ஜங் கிட்ட வார்னிங் தர ஆரம்பிக்கிறாரு. நீ எனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே தான் வந்துன்னு இருக்கேன்னு சீஃப் ஜங் கிட்ட சொல்ல இதை கேட்ட சீஃப் ஜங் ரொம்ப பயந்துடுறாரு. அதில் இவர் என்ன பண்ணுறான்னா அவருடைய ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. வீடு மொத்தத்தையுமே புரட்டி போட்டாரு. அதாவது ஹீரோ இந்த இடத்த நாசம் பண்ண மாரி, அதுக்கு அடுத்ததாக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஹீரோ சுட்டு கொண்ட மாரி இவர் கிரியேட் பண்ணலான்னு இருக்காரு. அதுக்காக இவர் காத்துன்னு இருக்கும்போது முதல்ல சீஃப் டோ வராரு. அந்த இடத்துல சீஃப் டோவுக்கும் சீஃப் ஜங்கோடைய பிளான் புரிஞ்சிருச்சு. எப்படி தான் நீ பண்ண போறேன்னு அவர்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக ஹீரோடைய அம்மாவை கொன்னன்ற மாரி அதே கேள்வியை கேட்டால் இவர் திரும்ப அது ஆக்சிடென்ட்னு சொல்கிறாரு. அப்போனா அன்றைக்கி நீ தான் என்னுடைய ஃபோன் கால் எடுத்திருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஆனால் நான் ஹீரோடைய அப்பா மேலே குத்தம் சொல்லிட்டேன்ற மாரி அந்த இடத்துல இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவர் மேலே கன்று வைக்க ஒருத்தர் அவங்க மேலே கன்னை வச்சுன்னு இருக்காங்க. இப்படி எல்லாருமே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோ சீஃப் ஜங்கை சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோவுக்கு ஆறுதலாக பேசுகிறாரு. உன்னுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய அப்பா இன்னசென்ட்டுன்ற விஷயத்த நீ நிரூபிக்க தேவையா? அதை பற்றி யோசி. உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை ஒரு கொலைக்காரனா பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதில் ஒரு கொண்டா உனக்கு பெருசாக எதுவும் கிடைக்காது. அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நீதி வாங்கி தரலாம். கண்டிப்பாக என்ன நம்பு, என்னால் முடிஞ்ச மொத்த விஷயங்களையும் செய்வேன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சீஃப் ஜங்கும் இந்த இடத்துல ஒரு வெறுப்பேற்றின்னு இருக்காரு. கடைசியாக ஹீரோ சீஃப் ஜங்கை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்காரு. அந்த இடத்துல நீ எடுத்தது தான் நல்ல முடிவுன்னு சீஃப் டோவை சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு இதுக்கப்புறம் பேச எதுவும் கிடையாதுன்னு இவங்களை வேகமாக கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு போய் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த மொத்த இன்சிடெண்ட்டை பற்றி இவர்கிட்ட கேட்டால் இவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதில் இவரை பற்றி பெருசாக இவங்களால் இன்ட்ராகேட் பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு சீஃப் ஜங்கை எதிர்த்து எந்தவித எவிடன்ஸும் இல்லை. இதெல்லாம் பற்றி இவங்க யோசிக்கும் போது தான் திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜங்கோடைய பொண்ணுடைய விரலை வெட்டி எடுத்து வந்திருப்பாங்களே, அதாவது எக்ஸ்-ஒய்ஃபோடைய பொண்ணுடைய விரல், அந்த விரலை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்களே. அந்த சமயத்தில் யார் அதுக்கு பணத்தை பே பண்ணாருன்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதில் யோன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா யார் இந்த மாரி அந்த சர்ஜரி செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ அதை செக் பண்ணுன்ற மாரி யோன் அனுப்ப சரி நீ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இந்த இடத்துல ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஹீரோ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. நீ நாளைக்கு வேலைக்கு கூட வர வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அனுப்ப ஹீரோ போயிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யோன் வந்து அதுக்கு பே பண்ணது யாருன்னு சொல்கிறாங்க. கமிஷனர் தான் பே பண்ணியிருக்காங்க. அதாவது சீஃப் ஜங்கோடைய எக்ஸ்-ஒய்ஃபோடைய பொண்ணுக்கு அவர் தான் சர்ஜரி பண்ணி பே பண்ணியிருக்காரு. அந்த விரல் வெட்டப்பட்டிருக்குல்ல அதை ஒன்று சேர்க்க இதெல்லாம் தெரிய வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனரை விசாரிக்க போகிறாரு. எலைட் கிளப்பை பற்றி இவர் திரும்ப கொஸ்டின் கேட்டால் அந்த இடத்துல கமிஷனர் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சீஃப் டோவுக்கு இந்த கமிஷனர் ஒரு கொலை பண்ணியிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் கூன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கொலை பண்ணியது இந்த கமிஷனர்ன்ற விஷயத்த கிட்டத்தட்ட சீஃப் டோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருமே கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சீஃப் டோ கிட்ட அந்த லெஜர் கிடச்சிருக்குல்ல, அந்த லெஜரில் உண்மையாலுமே எலைட் கிளப்னு ஒரு ஃபோல்டரே இல்லையா, அப்படி ஒரு ஃபோல்டர் இருந்தாலும் அதுக்குள்ளார போய் பார்த்தா அது எம்டியாக இருக்குது. அது எங்கன்ற மாரி ஒரு விசாரிச்சா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு இந்த இடத்துல இருக்கிற கமிஷனரும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த இடத்துல ஏகப்பட்ட கிரிமினல்ஸும் இருக்காங்கன்ற மாரி 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு பெரிய எலைட் குரூப்பை பற்றி எந்தவித டீட்டெயில்ஸும் சீஃப் டோவுக்கு தெரியல. அந்த ஃபோல்டர் கூட எம்டியாக தான் இருக்குது. அதில் எலைட் குரூப்போடைய அந்த மெம்பர்ஸை பற்றி இவருக்கு தெரியல. அதே சமயத்துலேயும் இவருக்கு மெயினாக ஹைரப் லேடிக்கிட்டேருந்து கால் வந்து கமிஷனரை வெளியே போக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இப்போதைக்கு உள்ளார வச்சிருக்க முடியாதா, அவங்களுக்கு சில ட்ரபிள்ஸ்லாம் வரதா சொல்ல சரின்னு இவரை சீஃப் டோவும் வெளியே அனுப்புறதா சொல்கிறாரு. கடைசியாக ஒரு வெளியே போகிறதுக்கு முன்னாடி யார் எலைட் கிளப்போடைய பாஸ்ன்ற மாரி இவர் ஒரு கேள்வியை கேட்க அந்த இடத்துல இருக்கிற கமிஷனர் என்ன சொல்கிறான்னா அது உனக்கு முன்னவே தெரியும், உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அதோடைய பாஸாக இருக்கார், நல்லா யோசிச்சு பாருன்னு குழப்பி விடுற மாரி பேசிட்டு போக அடுத்ததாக ஹான் அவங்க ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் இவங்க அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபிங்கர் இருக்கிற விஷயத்த பார்க்குறாங்க. இந்த ஃபிங்கரை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக யோனை கூப்பிட்றாங்க. அதில் யோனுமே அந்த ஃபிங்கரை செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் இவங்க சீஃப் டோவை போய் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் சீஃப் டோ கிட்ட இந்தமாரி விரல்களை வெட்டுவாங்களே அந்த ஆயுதம் இருக்குது, அதில் பிளட் இருக்கிற விஷயத்தையும் இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லி இந்தமாரி யோன் கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்திருப்பாங்க. யோன்மே அந்த ஆயுதத்தை விசாரித்து பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த ஆயுதத்தில் 3 விதமான பிளட் சாம்பிள் கிடச்சிருக்க விஷயத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க. கிடச்ச மிச்ச ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பற்றிலாம் சீஃப் டோ கிட்ட சொல்ல அதெல்லாம் அவர் கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த சைடு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்திருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் கமிஷனர் கால் பண்ணி உன்னுடைய அப்பா இன்னசென்ட் நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் ஹீரோ அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்காமல் வெளியே போகும்போது திடீர்னு அங்கே ஒரு ஆள் வந்து உங்களுக்காக ஒரு மெயில் வந்திருக்கு, இதை உங்கள் அப்பா தான் அனுப்பிச்சிருக்காருன்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஒரு லெட்டர் பாக்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க்கில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பாக்ஸை அவர் விட்டுட்டு போயிருக்காராம். அதுக்கான ஒரு விஷயம் சொல்ல இதை பற்றி அப்படியே ஒரு சீஃப் டோ கிட்ட பேச போகிறாரு. அந்த சமயத்தில் கமிஷனர் இந்தமாரி உங்கள் அப்பா இன்னசென்ட்ன்ற விஷயத்தை நிரூபிக்க ஆதாரம் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த விஷயத்தையுமே மென்ஷன் பண்ண சரின்னு அதை சீஃப் டோவும் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹானோட சேர்ந்து பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேங்க்கில் தான் உண்மையாலுமே என்ன இருக்குன்ற விஷயம் தெரியணும். அந்த லெட்டர் பாக்ஸை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்கில் இருந்து தான் கிடைக்குது. அதில் சரின்னு ஹீரோவும் அதை ரிசீவ் பண்ணிடுறாரு. அதை ரிசீவ் பண்ணால் அதில் ஒரு சில டிப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அந்த ரெக்கார்டரை ப்ளே பண்ணி பார்த்தா அதில் உண்மையாலுமே இந்த எலைட் கிளப்போடைய ஃபவுண்டர் யாருன்னு தெரிய வருது. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோடைய அப்பா தான். அதை கேட்டு ஹீரோவே ஷாக் ஆயிடுறாரு. இதே விஷயம் சீஃப் டோவுக்குமே பேரலாக தெரிய வந்திருக்கும். அதில் இதை கேட்ட ஹீரோவும் ஷாக்கில் அப்படியே நடந்து போகிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோடைய கையை காமிச்சா ஹீரோ கிட்ட தான் இப்போதைக்கு ஒரிஜினல் லெட்ஜர் இருக்குது. ஹீரோவும் இதுக்கப்புறம் சீஃப் டோ கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா தான் எலைட் கிளப்பை ஃபவுண்ட் பண்ணதுன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை வெளியிட்டா சீஃப் ஜங் தான் இவங்க அம்மாவை கொன்ன விஷயம் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொன்னால் இவர் என்ன சொல்கிறேன்னா அதில் உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குது, இது உன்னோடைய முடிவு, நீ ஏன் பார்த்து எடுன்ற மாதிரி சொல்ல கடைசியாக ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா சரின்னு சொல்லிட்டு இவர் கமிஷனரை பிடிக்கலான்னு இருக்கார். இவரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு மிஸ் ஆனுமே வந்துட்டாங்க. சரின்னு இவங்க கமிஷனரை தேடும்போது அந்த இடத்துல கமிஷனர் இறந்து போயிருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதில் ஹீரோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அதே சமயத்தில் ஹான் இந்த விஷயத்தை சீஃப் டோ கிட்ட சொல்ல அதை கேட்டு சீஃப் டோவும் சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. இந்த விஷயம் அப்படியே அந்த ஹைரப் லேடிக்கும் தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது யார் கமிஷனர் கொண்டு இருப்பாங்கன்ற மாரி சீஃப் டோ யோசிச்சுன்னு இருக்காரு. அதே சமயத்தில் கமிஷனர் யார் கொண்டு இருப்பான்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் அந்த இடத்துல போய் கேட்டால் அவர் ஸ்ட்ரோக் மூலியமாக தான் இறந்துருக்கணும்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இதை அந்த கொலைக்காரங்க பண்ணியிருந்தா என்ன ஆகுறதுன்ற மாரி அவருடைய கட்ட விரலில் இருந்தாச்சும் வெட்டி இருக்கான்னு இவங்க பார்க்குறாங்க. எதுவுமே வெட்டின மாரியே தெரியல. ஆனால் இவருடைய காலை செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, இவருடைய கால் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏன்னா ஹீரோ அந்த ரூமை பார்த்துருந்துருப்பாரு, அது ரொம்ப குப்பையாக இருந்திருக்கும். இவருடைய கால் எப்படி க்ளீனாக இருக்குன்னு கூடிய ஒரு சந்தேகத்திலே இது கண்டிப்பாக ஒரு கொலையாக தான் இருக்குன்ற மாதிரி அப்படியே சீஃப் டோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியாக அவருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் கடைசியாக சீஃப் ஜங்குக்கு கால் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களை ஹியோன் கிட்ட அவர் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அதுக்கடுத்தது ஹீரோ கிட்ட இந்தமாரி கமிஷனருடைய ரீடிங் கிளாஸ் அங்கே இருந்துச்சான்னு கேட்டால் ஹீரோ இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதில் சரி நம்ம அந்த இடத்துல போய் விசிட் பண்ணுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த ரீடிங் கிளாஸில் இவர் ஒரு பவுடர் செலுத்தி இருந்திருப்பார். மேபி இது ஒரு கொலையாக இருக்கலான்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் இவங்க யூவி லைட் அடித்து ஏகப்பட்ட இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் எதனாச்சும் தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இவங்க நோட்டீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல 3 பேருக்குள்ளார ஆர்கியூமெண்ட் நடந்த விஷயம் தெரிய வருது. இந்த இடத்துல 3 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. இது மூலயமா கமிஷனர் ஸ்ட்ரோக் மூலியமாக இறக்கல விஷயத்தை இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு நடுவில் தான் அவர் இறந்துருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கமிஷனருடைய 2 காலுக்கும் நடுவில் ஒரு ஊசி குத்துன தழும்பு இருக்குது. அவருடைய உடம்புல பாய்சன் இறக்கி அது மூலயமா ஸ்ட்ரோக்னு நம்ப வச்சு தான் அவரை கொண்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் இவருக்கு ஒரே ஒரு ஆள் மேல் தான் சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் அந்த ஆளை போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு சீஃப் ஜங்கை பார்க்க போகிறாரு. யோன்மே கூட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சீஃப் ஜங்கோடைய உடம்புல யூவி லைட் அடித்து பார்க்குறாரு. ஆனால் இதில் ஹீரோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவர் யூவி லைட்டை தப்பாக ஆன் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் யோன் கரெக்டாக ஆன் பண்ண அது மூலயமா யூவி லைட் அடித்து ஹீரோடைய உடம்பு முழுக்க அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிற விஷயம் தெரிய வருது. இது எப்படி வந்துச்சுன்னு இவங்க யோசிக்கும் போது தான் தெரியுது இது மொத்தத்தை காரணம் சீஃப் ஜங்குன்னு சொல்லிட்டு அதில் இவங்க சீஃப் ஜங்கோடைய வீட்டுக்கு வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சீஃப் ஜங்கோடைய ஒய்ஃப் இவங்களை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க உள்ளார போய் இந்த இடத்துல எங்கனாச்சு அந்த பவுடர் தெரியுதான்னு சொல்லிட்டு இவங்க டார்ச் அடித்து பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் தான் சில இடத்துல அந்த பவுடர்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் ஹீரோக்கும் சீஃப் ஜங் எங்கே போயிருப்பான்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது, இவர்
இவருடைய வீடு தான். அந்த இடத்துக்கு போனால் அங்கே தான் அவர் இருக்கார். அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு மன்னிச்சிருன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற ஹீரோவும் நீங்கள் சரண்டர் ஆகணும்னு சொன்னால் இவர் திரும்ப அந்த ஃபேமிலி போகிறனாத்தையே எடுத்துறாரு. அதில் ஹீரோ கடுப்பாய் என்னுடைய அப்பாவுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லையடான்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டைக்கு நடுவில் சீஃப் ஜங் ஒரு மாதிரி இன்னொரு வாய்ப்பு தான் திரும்ப கேட்க செய்கிறாரு. அவருடைய பொண்ணு கூட அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி தான் ஹீரோவுடைய அப்பாவும் அவருடைய பையன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல சீஃப் ஜங்கை டிஃபீட் பண்ணிவிட்டு அவரை ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டாரு. இப்போதைக்கு சீஃப் ஜங்குக்கு எதிராக பெரிய எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இவரை இப்போதைக்கு கஸ்டடியில் எடுக்கலான்னு இவர் இந்த இடத்துல வைக்க அதே சமயத்தில் கமிஷனருடைய ஹவுஸில் தான் ஒன்றும் சீஃப் டோ இருக்காருன்னு தெரியுது. அந்த இடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மாவை கொன்னதுக்கான எவிடன்ஸ் இவர் தேடிக்கிட்டு இருக்காரா, அதாவது அந்த ஆயுதம். அதை பற்றிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணியில் என்னமோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வித்தியாசமாக தெரியுது. அது என்னன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணும்போது தான் அதில் வித்தியாசமாக ஒரு விஷயம் கூண்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுதான் எவிடன்ஸ்னு இவங்களுக்கு புரிய வருது. அதெல்லாம் அந்த எவிடன்ஸை இவங்க அப்படியே மேலே எடுக்கிற மாரி காமிக்கிறாங்க. அடுத்ததாக அந்தமாரி சீஃப் ஜங்கை வச்சு ஹானி இன்வெஸ்டிகேஷன் நடத்தின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சீஃப் ஜங்குமே எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் என்னை இதே இடத்துலையே உங்களால் உட்கார வைக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிச்சு. நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மாவை கொன்னதுக்கான எவிடன்ஸை எப்பயோ சீஃப் டோ அதுக்கு எடுத்ததா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு அதில் அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. அந்த இடத்துல நடந்த மொத்த சம்பவங்களும் சீஃப் டோ சொல்கிறாரு. அதாவது எலைட் கிளப்பை பற்றின மொத்த உண்மையுமே போட்டு வடிக்கிறாரு. எலைட் கிளப் எதுலேருந்து பாதுகாப்பாக இருந்தாங்க, அதுக்கடுத்தது அவங்க சில கொலைக்காரங்களை ஹையர் பண்ணது, அப்புறம் அந்தமாரி சில ஊழல்கள் நடந்ததுன்ற மாரி மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறாரு. கடைசி அந்தமாரி ஹீரோடைய அம்மா இறந்துருப்பாங்களே அந்த கேஸில் குற்றவாளியாக இப்போதைக்கு சீஃப் ஜங் மாட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் தான் அதெல்லாம் பண்ணதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவர் எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பார்ல அந்த உண்மையுமே இந்த இடத்துல சொல்கிறாரு. மொத்த உண்மையுமே இதே இடத்துல போட்டு வடிச்சிட்டாங்க. அதில் சீஃப் ஜங்குமே வசமாக சிக்கிட்டாரு. இப்போதைக்கு அந்த லெஜர்ன்றது நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் ஹீரோ ரிலீஸ் பண்ணுறதா சீஃப் டோ சொல்கிறாரு. அதெல்லாம் அந்த லெஜரில் இருக்கிற நேம்ஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். எல்லாருமே கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் ஆவாங்கன்னு சொல்ல அந்த லெஜரில் மினிஸ்டருடைய நேமும் இருக்கும். அந்த ஆள் கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா கடைசி அவரை பற்றின மொத்த உண்மையும் வெளியே வந்து அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சீஃப் ஜங் கடைசியாக அரெஸ்ட் ஆகி வரும்போது அவருடைய பொண்ணை மட்டும் விலங்கே இல்லாமல் பார்க்குறாரு. அவருடைய பொண்ணை கடைசியாக ஹக் பண்ணிக்கிட்டு இவரை ஜெயிலில் கூட்டிக்கிட்டு போகிற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோ அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜரில் அடிப்பட்ட மேக்ஸிமம் ஆஃப் த பேரை இப்போதைக்கு பிடிச்சிட்டாங்க. கரப்ஷன்றது கொஞ்சம் ஒடுங்கி போக தான் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் டீம் திரும்ப எழும்புற மாரி காமிக்கிறாங்க. அதோட டோட்டலாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்சர் சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் உங்களை வேற ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.